சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் ஒரு லஞ்சு மெனுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணிங்க. அதுதான் பண்ண போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம். நான் வந்து பாசுமதி ரைஸ் இந்த கப்பால் ஒரு கப்பு குவிச்சு அளந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. ஓகே, பாசுமதி ரைஸையும் நல்லா கழுவிட்டு 4-5 தடவை கொஞ்சமாக தண்ணி குக்கிங் வாட்டரே ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஊறுற நேரத்தில் பாருங்கள், வெங்காயம் பெரிய வெங்காயத்திலே பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி உள்ள வெங்காயத்தில் 6 பச்சை மிளகாய், தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி. தக்காளியும் வெங்காயமும் குறைச்சே போடுங்க. ஏன்னா இது பேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ஒரு மாதிரி சொதன்னு போயிடுங்க, உதிரியாக இருக்காது. அதனால் குறைச்ச அளவே யூஸ் பண்ணுங்கள். காரம் வந்து உங்களுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம ரொம்ப குறைச்சி போடுறதுனால பச்சை மிளகாயை ஒரு 2-3 பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 6 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். தயிர் வந்துங்க இந்த மாதிரி நல்ல ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு 100 to 150 ml தயிர் இருக்குங்க. அதை எடுத்து வச்சுருக்கேன். புதினா என்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தது, அதனால் நான் இதை போடுறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நறுக்கி தயிர் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்பைசி ஆட் பண்ணுறதுக்கு நல்ல பெருசாக ஒரு பிரியாணி லீஃபு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு பிரியாணி முக்கு, இந்த ஸ்டார் பூ, இதெல்லாம் சும்மா வெரி ஃபியூ வச்சுருக்கேங்க. ஸோ இவ்வளோதாங்க இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இனிமேல் வாங்க நம்ம 1 by 1 தாளித்து ரெடி பண்ணலாம். இன் மீன் வைல் நான் வந்து 1 pot ரைஸுங்கிற மாதிரி டைரெக்டாக இதில் நான் தாளிக்க போகிறேங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதாவது இந்த சன்ஃப்ளவர் அந்த மாதிரி வாசனை இல்லாத நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்க்காதீங்க, ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும் பிரியாணியில். அதனால் வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2மா கலந்து இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஸ்பைசி எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு பிரட்டிட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குவோங்க நம்ம. ஓகே, தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு செய்யுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக மாறும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வதக்கிட்டு அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுவோங்க. நான் அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன். பாருங்கங்க, வெங்காயம் வதங்கினதும் அந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு, என்கிட்ட பட்டாணி சும்மா 1 கை பட்டாணி இருந்ததுங்க, அதனால் நான் இதை சேர்த்தேன். ஸோ பட்டாணினா சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை பாருங்கள், நம்ம இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த தயிரை இதோட சேர்த்துருங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதங்கி இந்த மசாலா ஸ்மெல் கொஞ்சம் போட்டுங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பக்கத்திலே இருந்து கொஞ்சம் பார்த்து வதக்குங்க. வதக்கிட்டு இந்த அரிசி நம்ம ஊற வச்சதை தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இதோட சேர்த்துட்டு, இப்போ நான் வந்து இதை டைரெக்டாக பண்ணுறதுனால இந்த கப்பாலேயே நான் 1 கப்புக்கு அரிசி எடுத்ததுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா சாதம் வேகணும்ல உங்களுக்கு, அதனால் தண்ணி வேணும். நீங்கள் குக்கர்லேயே பண்ணுறது மாதிரி இருந்தீங்கன்னா 1 கப்புக்கு
1.25லேருந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றலாங்க. நான் டைரெக்டாக பண்ணுறதுனால நான் 2 கப்பு ஊற்றுறேன் தண்ணி. நான் இதெல்லாம் சேர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கங்க, இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம ஊற்ற போகிற தண்ணியை இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றுங்கங்க. அப்படியே தளன்னு கொதிக்கணும்னு இல்லை, நம்ம கையை வச்சா கொஞ்சம் சுரீர்னு சுடுற மாதிரி இருந்தால் போதும். அதுமாரி கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியை வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பட்டாணி இருந்ததுனால பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/4 கப்புங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மஷ்ரூம் வந்து ஒரு பாதி அளவு குக்காகிற மாதிரி குக்கானதுக்கு அப்புறம் அரிசியை சேர்த்து வதக்கிட்டு தண்ணியை ஊற்ற வேண்டியதாங்க. இப்போ இதுக்கு உண்டான உப்பு எல்லாம் போட்டுருங்க. தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடியை போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு மிடில் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்க, எல்லாம் ஆட் பண்ணிட்டேன், தண்ணியும் சூடு பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு தடவை இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. நான் மீடியம் சைஸ் உள்ள ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன், கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. ஸோ நான் எல்லாம் ரெடியானது நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா சூப்பராக பொலன்னு ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நல்லா நான் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, செம்ம ரிச்சாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி தம் போடுற மாதிரி அமுக்கி வச்சுட்டு இந்த பாருங்கள், அப்படியே எவ்வளோ லோ ஃப்ளேமாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பிரியாணி இன் மை வே ஆஃப் ஸ்டைல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நான் தயிர் பச்சடியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக ஜம்முன்னு பொலன்னு அவ்வளோ டாப்பாக இருக்குங்க. சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதை பாருங்க, உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே மைல்டான காரம், நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. என்னங்க, நல்லா சூப்பராக இருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? ஜம்முன்னு அருமையான லஞ்சு மெனுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன சைட் டிஷ் வேணுமோ நம்ம வாய்க்கு ருசியாக தேவையானதை வெஜ் நான்வெஜ் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட வேண்டியதாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேனோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு என் சேனலும் நல்லா க்ரோத் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வியூஸும் எனக்கு நல்ல க்ரோத் ஆகுங்க. எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. வாழ்த்துக்களுங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it yummy. See you next. Bye bye.